ஹாய் ஆல். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஹிஸ்ட்ரியில் வந்து பார்த்திங்கன்னா சோஷியல் ரிலிஜியஸ் ரிஃபார்ம் மூமெண்ட்ஸ் தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து குரூப் 2 அண்டு குரூப் 1க்கு வந்து உங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் கூட சேர்ந்து நானும் அப்படியே ரிவைஸ் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ பார்க்கலாம். ஸோ இந்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் ஹைலைட் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்கள் இது மட்டும் பார்த்தீங்கனாலே போதும். The practice of polygamy prevailed in Bengal under Kulinism. Even old men took very young girl as wives அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த டைமில் பெங்காலில் வந்து பாலிகமி அப்படின்ற இந்த சிஸ்டம் வந்து இருந்துச்சு. ஸோ ஒருத்தவங்க நிறைய நிறைய பேரை வந்து கல்யாணம் பண்ணிக்கிறது. ஸோ அது முக்கியமாக வந்து பெங்காலில் வந்து இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி அண்டர் குலினிசம் குலினா அப்படின்னு வந்து ஒரு சான்ஸ்கிரிட் வேர்ட் இருக்கு. ஸோ அந்த சான்ஸ்கிரிட் வேர்டு அதுக்கு மீனிங் வந்து ஃபேமிலி அப்படின்னு அர்த்தம். குலினா அப்படின்னா ஃபேமிலி அப்படின்னு அர்த்தம். அதாவது நல்ல குடும்பத்தை சேர்ந்தவங்க அப்படின்றது தான் அதோட மீனிங்கா இருக்கு. ஸோ இந்த குலினிசம் இதுல வந்து மெயினா என்ன சொல்றாங்கன்னா, உயர் ஜாதியில இருக்கவங்க உயர் ஜாதியிலேயே வந்து கல்யாணம் பண்றதை வந்து இதை வந்து ஆதரிக்குது அப்படின்றத சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம ஒரு வயசானவர் கூட ஒரு சின்ன பொண்ணை வந்து மேரேஜ் பண்ணிக்கிற நடைமுறை வந்து அங்க பெங்கால்ல இருந்துச்சு அப்படின்றதையும் சொல்றாங்க. அதே மாதிரி நமக்கு தெரியும் சதி அப்படின்னா உடன்கட்டை ஏறுதல். ஸோ இதை வந்து ராஜாராம் மோகன் ராய் வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து சாஸ்திரத்துப்படி, சரிங்களா, அக்கார்டிங் டு சாஸ்திரா படி இது வந்து ஒரு கொலைக்கு சமமானது. இந்த நீங்க சதி பண்றது கொலைக்கு சமமானது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இது நமக்கு கேட்கலாம். ஸோ யார் ஒருத்தர் வந்து பார்த்தீங்கன்னா சதியை வந்து கொலைக்கு சமமானது சாஸ்திரத்துப்படி அப்படின்னு வந்து சொன்னாரு அப்படின்னு கூட கேட்கலாம். ஸோ ராஜாராம் மோகன் ராய். ஸோ இது நல்லா பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் வந்து கேஸ்ட் ப்ராப்ளம் இந்த டாபிக்ல வந்து நம்ம என்ன பார்க்கணும்னா, ஸோ இந்த கேஸ்ட் இதுலயே லாஸ்ட் பாட்டம்ல இருக்கிறது யாருன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அன்டச்சபிள்ஸ் அப்படின்னு சொல்ற தீண்டத்தகாதவர்கள் அப்படின்னா வந்து ஷெட்யூல்டு கேஸ்ட் சேர்ந்தவங்க அப்படின்றத வந்து இங்க சொல்றாங்க. ஸோ அது மட்டும் இல்லாம அந்த டைம்ல முஸ்லிம்ஸ்க்கோ, அதுக்கப்புறம் வந்து கிறிஸ்டியன்ஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சீக்ஸ் இவங்க கூட வந்து அன்டச்சபிலிட்டியை வந்து ப்ராக்டிஸ் பண்ணாங்க அப்படின்றத வந்து சொல்றாங்க. சரிங்களா? எதுலன்னா மேரேஜ் டைம்ல அப்படின்றத சொல்றாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, சம் இங்கிலீஷ் எஜுகேட்டட் பெங்காலி யூத்ஸ் இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா, ஹிந்து ரிலிஜனை வந்து அவமதிக்கிற மாதிரி பண்ணுறாங்க அப்படின்றத சொல்கிறாங்க. அப்படி என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ட்ரிங்க் குடிக்கிறது, அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா பீஃப் சாப்பிட்றது, இது எல்லாமே வந்து ஹிந்து ரிலிஜனை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இந்த இங்கிலீஷ் எஜுகேட்டட் பெங்காலி யூத்ஸ் வந்து பண்ணாங்க அப்படின்றத இங்கே கொடுத்துருக்காங்க. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து இந்த டாபிக்ல இங்க வந்து பாத்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் வந்து என்ன சொல்லியிருப்பாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆஹ் உலகமும் சரிங்களா, இங்க கொடுத்துருப்பாங்க பாருங்க, பினாமினல் யூனிவர்ஸ் அப்படின்னா உலகமும் டெமான்ஸ்ட்ரபிலிட்டி ஆஃப் த சோல் கிரிட்டீரியன் ஆஃப் த ட்ரூத், அதாவது நிரூபிக்கத்தக்க ஒரு விஷயமும் ஒரு உண்மையோட ஒரு நேர்கோட்டு வழியில தான் வந்து பயணிக்குது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. உலகமும் ஸோ ஒரு நிரூபிக்கத்தக்க ஒரு உண்மையும் ஸோ ஒரே நேர்கோட்டில் தான் பயணிக்கும் அப்படின்னு வந்து சொன்னது யாருன்னு கேட்கலாம். ஸோ ராஜாராம் மோகன் ராய் அவர்கள் தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து அக்ஷய்குமார் தத் இவர் வந்து என்ன சொல்லியிருக்காருன்னா, பகுத்தறிவை பற்றி இங்கே பேசியிருப்பாங்க. சரிங்களா? இங்கே பேசுறது எல்லாமே பகுத்தறிவு பற்றி இருக்கிறது. ஸோ பகுத்தறிவு தான் வந்து நம்மளோட முன்னோடி. ப்ரிசெப்டார் அப்படின்னா முன்னோடி அப்படின்னு வந்து யார் சொன்னாங்கன்னு கேட்டாங்கன்னா, ஸோ அக்ஷய்குமார் தத் தான் வந்து பகுத்தறிவு வந்து நம்மளோட முன்னோடின்னு வந்து சொன்னாரு. ஸோ நெக்ஸ்ட் வந்து எந்த செக்ட் எந்த சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து பார்த்தீங்கன்னா, இது வேதாஸ வந்து இது தவறு அப்படின்னு வந்து சொன்னது அப்படின்னு வந்து கேட்பாங்க. ஸோ பிரம்ம சமாஜ் தான் வந்து என்ன சொன்னுச்சுன்னா, ஸோ வேதங்கள் வந்து தவறு இருக்கு அப்படின்றத வந்து நிராகரிச்சுது. ஸோ வேதங்கள் வந்து தவறானது அப்படின்றத நிராகரிச்சுது. சரிங்களா? ஸோ இது வந்து கேட்பாங்க. அப்படின்னா என்னன்னா, வேதங்கள்லயும் வந்து நிறைய தப்பு இருக்கு அப்படின்றத மீன் பண்றது. ஸோ நெக்ஸ்ட் அது மட்டும் இல்லாம சர் சையத் அகமது கான் இவரும் வந்து என்ன பண்ணியிருப்பார்னா, தன்னோட மத கோட்பாடுகள் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, தப்பானது இல்ல அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு. சரிங்களா? ஸோ இத நீங்க ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ நெக்ஸ்ட் இந்த பாயிண்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் வந்து ஸோ ஒரு கடவுள் வழிபாடு, அதுக்கப்புறம் வந்து ஒற்றுமைவாதம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த கிறிஸ்டியானிட்டியில ஃபாலோ பண்றாங்க. இதெல்லாம் வந்து அட்டாக் பண்ணி பேசியிருப்பாரு. ஸோ அது மட்டும் இல்லாம, நம்ம ஹிந்துயிசம்ல வந்து நெறைய கடவுள் வந்து வழிபாடு பண்றது. அதுக்கப்புறம் வந்து ட்ரினிட்டரி ட்ரினிட்டேரியனிசம் அப்படின்னா என்னன்னா, ஸோ கிறிஸ்டியானிட்டியில வந்து 3 கடவுள வந்து வழிபடுறது. ஸோ
ஸோ அது மட்டும் இல்லாம சர் சையத் அகமது கான் வந்து இந்த தீன் அப்படின்ற இந்த ஃபெய்த்தை வந்து ஃபாலோ பண்ணுது. இதெல்லாத்தையும் வந்து பேசியிருப்பாங்க. ஸோ இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க. ராஜா ராம்மோகன் ராய் வந்து எல்லாத்தையும் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணியிருப்பாரு. ஸோ அதே மாதிரி சர் சையத் அகமது கானோட ஆம், ஒரு கோட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தீன் அப்படின்ற இந்த ஃபிலாசபியை வந்து அவர் ஃபாலோ பண்ணியிருப்பாரு அப்படின்றத தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து அந்த டைம்ல வந்து 2 ஸ்ட்ரீம்ஸ் வந்து இருந்துச்சு. ஸோ ஒண்ணு வந்து ரிஃபார்மிஸ்ட், இன்னொன்னு ரிவைவலிஸ்ட். ஸோ ரிஃபார்மிஸ்ட் மூவ்மெண்ட் வந்து பிரம்ம சமாஜ், பிரார்த்தனா சமாஜ், அலிகார் மூவ்மெண்ட். ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட் அப்படின்றது வந்து ஆரிய சமாஜ் அண்ட் தியோபன். ஸோ ரிஃபார்ம் மூவ்மெண்ட்னா சீர்திருத்த இயக்கம். ஸோ ரிவைவலிஸ்ட்னா வந்து ஆம், அந்த சீர்திருத்தத்துல இருந்து மத அடிப்படையில இவங்க எல்லாம் வந்து ஃபாலோ பண்றது. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, 2த்துக்கும் வந்து என்ன டிஃபரன்ஸ் அப்படின்றத இங்க குடுத்துருப்பாங்க. என்ன டிஃபரன்ஸ்னா வந்து, நம்மளோட ட்ரெடிஷன், நம்மளோட பண்பாடு, அதுக்கப்புறம் வந்து பகுத்தறிவு. இது 2 தான் வந்து இதுல இருக்க ஒரே டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. அதாவது ரிஃபார்ம் மூவ்மெண்ட்டுக்கும், ரிவைவலிஸ்ட் மூவ்மெண்ட்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் அப்படின்னா, நம்மளோட கல்ச்சர் அதுவும், அதே மாரி நம்மளோட கன்சைன்ஸ் அப்படின்னு சொல்ற பகுத்தறிவும் தான் வந்து இதுல ஒரே டிஃபரன்ஸ் அப்படின்னு வந்து குடுத்துருப்பாங்க. ஸோ நெக்ஸ்ட் இங்க குடுத்துருப்பாங்க பாருங்க. இதுல வந்து ஒரு ஒரு சில முக்கியமான பெர்சன்ஸ் பேர்லாம் குடுத்துருப்பாங்க. ஸோ இது நமக்கு தேவையில்ல. ஸோ இங்க பின்னாடி இருக்கிறத நம்ம பார்க்கணும். சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட் வந்து உருவாகுறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கு. ஒண்ணு வந்து எதுக்காக ஆரம்பிச்சிருப்பாங்க அப்டின்னா, பெண்களோட அ வாழ்வாதாரத்த வந்து மேம்படுத்தணும் அப்டின்றதுக்காகவும், இன்னொன்னு வந்து அன்டச்சபிலிட்டி தீண்டாமைய வந்து அ அ அழிக்கணும் அப்டின்றதுக்காகவும் தான் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ் வந்து அ வர்றதுக்கு காரணமா இருந்துச்சு அப்டின்றது குடுத்துருப்பாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, இந்த ஃபைட் ஃபார் பெட்டர்மென்ட் ஆஃப் பொசிஷன் ஆஃப் வுமன் இதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, அந்த காலத்துல வந்து பர்தா, அதுக்கப்புறம் வந்து இயர்லி மேரேஜ், விடோ ரீமேரேஜ் வந்து பண்ணக்கூடாதுன்னு சொன்னது. சதி வந்து இருந்துச்சு. ஸோ இதெல்லாமே வந்து குடுத்துருப்பாங்க. இதெல்லாமே வந்து பெண்கள வந்து ஒடுக்குறதுக்கான ஒரு பிராக்டிஸஸா இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாரி ஹிந்து அண்ட் முஸ்லீம் வுமன் வந்து அ எப்பவுமே வந்து மேல் அ அ அதாவது அவங்களோட ஹஸ்பண்ட வந்து டிபெண்ட் பண்ணி இருக்கிறதா தான் வந்து குடுத்துருக்காங்க. ஸோ அதே மாரி அவங்களுக்கு எஜுகேஷனும் வந்து மறுக்கப்பட்டது அப்படின்றதையும் குடுத்துருக்காங்க. ஸோ அதுல முக்கியமா வந்து ஹிந்து வுமன்க்கு வந்து சொத்துல வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் ஓகேங்களா? ப்ராப்பர்ட்டி ரைட்ஸும் வந்து இல்ல. அதே மாரி இப்ப மேரேஜ் பண்ணிக்கிட்டாங்க. சப்போஸ் வந்து அந்த கல்யாணமே புடிக்கல அப்டின்னா, டிவோர்ஸ் வாங்குறாங்க அப்டின்னா கூட, அவங்களுக்கு அந்த உரிமை இல்லையாம். யாருக்கு? ஹிந்து வுமன்க்கு. நல்லா பார்த்துக்கோங்க. இந்த பாயிண்ட் முக்கியம். இது கூட கேட்கலாம். ஆ இது அந்த அந்த டைம்ல வந்து ஹிந்து வுமன்க்கு வந்து ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் வந்து இருந்துச்சு. அதே மாரி வந்து அவங்க அவங்க வந்து டிவோர்ஸ் பண்ணிக்கலாம் அப்டின்ற உரிமையெல்லாம் இருந்துச்சு அப்டின்னு சொல்லி குடுத்தாங்கன்னா, அது தப்பு. சரிங்களா? ஸோ அந்த சோஷியல் ரிஃபார்ம் மூவ்மெண்ட்ஸ்க்கு முன்னாடி வரைக்கும் அவங்களுக்குலாம் அப்படி கிடையாது. ஸோ ஹிந்து வுமன்க்கு வந்து சொத்துல உரிமையும் கிடையாது. அதே மாரி டிவோர்ஸ் ஆனதுக்கு அந்த நம்ம ஜீவனாம்சம் குடுக்குறாங்க இல்லையா? ஸோ அதுவும் வந்து இவங்களால பெற முடியாது அப்படின்னு சொல்றாங்க. ஆனா முஸ்லீம் வுமன்க்கு அப்படி கிடையாது. ஒரு ஆணுக்கு அ ஒரு ஒரு வீட்ல ஒரு ஆண் இருக்காங்க அப்படின்னா, அந்த ஆண விட அந்த பெண்ணுக்கு வந்து ஒரு ஹால்ஃப் அமௌண்ட் வந்து சொத்துல வந்து உரிமை இருக்கு அப்படின்றத குடுத்துருப்பாங்களாம். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, டிவோர்ஸ்ல ஓகேங்களா? அதாவது முஸ்லீம் மேரேஜ்ல இப்ப சப்போஸ் டிவோர்ஸ் பண்றாங்க அப்டின்னா, ஸோ அவங்களுக்கு வந்து அங்க வந்து ஈக்வாலிட்டி கிடையாது அப்டின்னு வந்து சொல்றாங்க. டிவோர்ஸ் மேட்டர்ஸ்ல. அதே மாரி வந்து பாலிகமி வந்து 2த்துலயுமே அதாவது ஹிந்து அண்ட் முஸ்லிம்ஸ் 2த்துலயுமே இருந்துச்சு அப்டின்றத சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா, அபாலிஷன் ஆஃப் சதி. இதுல முக்கியமா வந்து ராஜாராம் மோகன் ராய் அவர் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சதி அபாலிஷன பத்தி முன்னாடியே நம்ம பார்த்திருப்போம். அது வேத சாஸ்திரத்தின்படி இது வந்து ஒரு கொலைக்கு சமமானது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாரி தான் வந்து பார்த்தீங்கன்னா, அந்த டைம்ல பிரிட்டிஷ் வந்து நெறைய இனிஷியேட்டிவ்லாம் எடுத்திருப்பாங்க. ஸோ வுமனோட அப்லிஃப்ட்மென்ட்காக. ஸோ அத தான் இங்க குடுத்திருப்பாங்க. ஸோ இது இங்க வந்து என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ராஜாராம் மோகன் ராய் வந்து சதிக்கு வந்து சப்போர்ட் பண்ணி பேசியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம கவர்ன்மெண்ட் வந்து என்ன சொல்லியிருக்கும்னா, இந்த சதி நீங்க பிராக்டிஸ் பண்றது வந்து ஒரு சட்டவிரோதமானது. அதே மாரி இது தண்டனைக்குரிய குற்றமா வந்து கருதப்படுது அப்படின்னு வந்து சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? கவர்ன்மெண்ட் வந்து சொல்லியிருப்பாங்க. பனிஷபிள்னா தண்டனைக்குரிய குற்றமா வந்து கருதப்படுது அப்படின்றத சொல்லியிருப்பாங்க. அதே மாரி த ரெகுலேஷன் ஆஃப் 1829 இந்த இயர் ரொம்ப ரொம்ப முக்கியம். அதே மாரி ப எந்த ரெகுலேஷன் படி அப்படின்னு கேட்பாங்க. ஸோ 17 அப்படின்றது முக்கியம். சரிங்களா? ஸோ இதுல ஃபர்ஸ்ட்டு இந்த அபாலிஷன் ஆஃப் சதி கோட் வந்து பார்த்தீங்கன்னா, பெங்கால்ல மட்டும் தான் வந்து ஃபர்ஸ்ட்டு வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் 1830ல மெட்ராஸ் அண்ட் பாம்பே பிரசிடென்சிஸ்ல இத வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருப்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட் வந்து பிரிவென்டிங் ஆஃப் ஃபீமேல் இன்ஃபான்டிசைட், பெண் சிசு கொலைகள வந்து தடுக்கிறது. ஸோ அந்த டைம்ல வந்து பார்த்தீங்கன்னா, பெங்காலிஸ் அண்ட் ராஜ்புட்ஸ் வந்து பெண் குழந்தைகள் வந்து நம்மளோட எக்கனாமிக்கு வந்து ஒரு பர்டன், ஒரு சுமையா இருப்பாங்க அப்படின்னு வந்து நெனச்சாங்களாம். ஸோ அந்த மக்கள். ஸோ அப்போ வந்து பெங்கால் ரெகுலேஷன்ஸ் ஆஃப் 1795 அண்ட் 1804 அதுல வந்து என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெண் சிசு கொலை, அதாவது அந்த சிசு கொலை அப்படின்றது வந்து இது சட்டவிரோதமானது. அதே மாரி இது வந்து அ ஒரு கொலைக்கு சமமானது அப்படின்னு வந்து பார்க்கப்பட்டது அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க, அந்த சட்டத்துப்படி. அதே மாரி அந்த 1870ல ஒரு சட்டம் போட்டிருப்பாங்க. அந்த சட்டத்துப்படி என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, கம்பல்சரி வந்து எந்த குழந்தை பொறந்தாலும் அந்த பேரன்ட்ஸ் வந்து கண்டிப்பா அந்த குழந்தையோட பர்த்த வந்து ரெஜிஸ்டர் பண்ணணும் அப்படின்னு வந்து சொன்னாங்க. இது வந்து பின்னாடி வரைக்குமே கன்டின்யூ ஆயிடுச்சு. ஸோ எ அ ஏன் அப்படின்னா வந்து பார்த்தீங்கன்னா, இந்த குழந்தைங்க வந்து பொறந்ததுமே இவங்க வந்து கொலை கொன்னுடுறாங்க. ஸோ அதுக்காக வந்து அத வெரிஃபை பண்றதுக்காக வந்து இந்த ஆக்ட் வந்து இருந்துச்சு அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா?